வெரி குட். கங்க்ராச்சுலேஷன். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். பாருங்க அவங்க வந்து எக்ஸலென்ட்டா ரிசல்ட்ஸ் எடுத்து சார் நான் பிஃபோர் பார்த்தீங்கன்னா எனக்கு 12 வருஷமா எனக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்ததுங்க சார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊசி போட்டால் தான் எனக்கு பீரியட் ஆகும். ஊசி போட்டால் தான் நிற்கும். ஸ்கின் அலர்ஜியும் எனக்கு இருந்ததுங்க சார். அதோட எக்ஸஸ் வெயிட் ஒரு 8 கிலோ எக்ஸ்ட்ரா இருந்தேங்க சார். எக்ஸஸ் வெயிட்டாக இருந்தேன் நான். எனக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்குற மூலியமா நான் வந்து எங்கள் கோச்சை மீட் பண்ணேங்க சார். மீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து நான் கிளப்புக்கு போனேங்க சார். ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு ஐடியா இல்லை. என்னென்னமோ சொல்றாங்க. ஏன்னா நான் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு நான் போய் பார்த்துருக்கேங்க சார். எனக்கு 12 வருஷமா எதுவுமே ரெடி ஆகல. சரி என்னதான் போய் தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நான் வந்து போய் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டே வந்து காலையில அப்ரஸ் கொடுத்தாங்க, ஷேக் கொடுத்தாங்க. அன்னைக்கே பாத்தீங்கன்னா நான் பிஃபோர் பாத்தீங்கன்னா தூங்கியே ஒரு 4 வருஷம் ஆச்சுங்க சார். எனக்கு தூக்கம் இல்லை. ஏன்னா எனக்கு அவ்வளோ டென்ஷன். எனக்கு பர்சனலா ஃபேமிலியில அவ்வளோ ஒரு பிரச்சனையா போயிட்டு இருந்தது. எனக்கு இங்க வந்து ஃபர்ஸ்ட் டேவே பாத்தீங்கன்னா நல்லா தூங்கி எழுந்துருச்சுங்க சார் காலையில. அப்புறம் காலையில் மறுபடியும் சென்டருக்கு வந்து என்ன நல்லா கரெக்டா மானிட்டர் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 4 டைம் 5 டைம் கூப்பிட்டு என்ன நல்லா மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க சார். அப்புறம் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். கரெக்டா 15 நாள்ல எனக்கு பீரியட் நார்மல் ஆச்சுங்க சார். பீரியட் நார்மல் ஆயிருச்சு. 38 நாள்ல வந்து ஐடியல் வெயிட்டுக்கு வந்து 100 வெயிட்டுக்கு நான் வந்துட்டேங்க சார். 10 கிலோ 12 கிலோ நான் குறைச்சிருக்கேங்க சார். இப்ப எனக்கு அந்த ஸ்கின் அலர்ஜி பீரியட்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிருச்சு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் கரெக்டா சென்டருக்கு காலையில எப்பயும் 7 மணிக்கு அப்படிங்கும் போது நான் 7 மணி 7:15 போது நான் வந்துடுவேங்க சார். 2ஆம் நாள் மறுபடியும் காலையில வந்து மார்னிங் என்ன கேட்டாங்க, பையனுக்கு என்னங்க பிரச்சனை, இதே சொல்லிட்டே இருக்கீங்க, என்ன பிரச்சனை சொல்லி கேட்கறாங்க சார். இப்ப நான் சொன்னேன் பையனுக்கு லூஸ் மோஷன் போயிட்டே இருக்குங்க சார். என் பையனுக்கு பாத்தீங்கன்னா லூஸ் மோஷன்ங்கிறது வந்து 4 வருஷமா இருக்குங்க சார். 4 வருஷமா இருக்கு. விட்டு விட்டு அதாவது லூஸ் மோஷன் வரும், நிக்கும். ஒரு வாரம் நிக்கும், மறுபடியும் அது கண்டினியூ ஆகும். இப்படியே 4 வருஷமா போயிட்டே இருக்கு. இங்க நான் இதுக்கு வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் போகாத ஹாஸ்பிட்டலே இல்லைங்க சார். திருச்சி, துறையூர் போகாத ஹாஸ்பிட்டலே கிடையாதுங்க சார். எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டு என் பையனுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் தைரியமா சொல்லுவேன். எல்லா டாக்டர் நேம் எல்லாம் நான் தைரியமா சொல்லுவேன் சார். கடைசி வரைக்கும் வந்து எனக்கு பணத்தை தான் புடுங்கிட்டு விட்டாங்க. என் பையனோட ஹெல்த் வந்து எந்த இடத்துலயும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல. சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்டோஸ்கோப் மட்டும் 3 டைம் பண்ணிருக்காங்க சார். எண்டோஸ்கோப் 3 டைம் பண்ணிருக்காங்க. பிளட் மாத்தி இருக்காங்க. கடைசி வரைக்கும் என்ன பிரச்சனை, எதனால லூஸ் மோஷன் போச்சு, அங்கே 2 டைம் எண்டோஸ்கோப் பண்ணிட்டாங்க. நான் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வித்து கொடுத்துட்டு வந்துட்டேன் அங்கவே. ஆனா ரெடி ஆகல. மறுபடியும் அவனுக்கு ஒட்டு குடல் ஆபரேஷன் பண்ணிருக்குங்க சார். பண்ணிட்டு மறுபடியும் 2 மாசத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் லூஸ் மோஷன் போகுது. வயிறு வலிக்குதுன்னு சொல்றான். அப்புறம் நான் டாக்டர் போயிட்டு என்னங்க ஒட்டு குடல் இருக்குன்னு சொல்லி ஆபரேஷன் பண்ண சொன்னீங்க, அதுவும் பண்ணியாச்சு, மறுபடியும் வயிறு வலிக்குன்னு சொன்னா மறுபடியும் நீங்க கோயம்புத்தூரே போங்க, மறுபடியும் அவங்கள்ட்டே போங்க, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த சுச்சுவேஷன்ல தான் நான் இந்த கருவிலை நான் நம்ம இது சென்டருக்கு நான் வரேன் சார். நான் மீட் பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. நான் என்னோட ஹெல்த்தை நான் பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க என்கிட்ட கேட்கறாங்க. அப்ப நான் சொல்றேன் சார், இந்த மாதிரி பையனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னேங்க சார். அப்ப எங்க கோச் சொன்னா அப்படி ரைட்டுமா, எதா இருந்தாலும் சொன்னாதான் நம்ம தெரியும். இப்ப நீங்க இங்க வந்து 2 வாரம் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கு, நீங்க எவ்வளவு பேர்த்த பாக்குறீங்க. ஆக்சுவலா நான் வந்து மூணு நாளே ப்ளூ பிரிண்ட் பார்த்தேன். 5 நாளா வெல்னஸ் நான் பார்த்தேன். டெய்லி ஒரு வாரம் கரெக்டா நான் உங்க எஜுகேஷன்ல டெய்லியுமே நான் பார்ப்பேங்க சார். 2ஆம் வாரத்துல இருந்து என்னால கண்டினியூ பண்ண முடியல. அப்ப அவங்க சொன்னாங்க நீங்க பையனை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வாங்க அப்படின்னாங்க. நான் தூக்கிட்டு தான் வந்தேங்க சார். என் பையனுக்கு வந்து 9 வயசு ஆகுதுங்க சார். இப்ப நடக்கவே முடியாது, நிக்க முடியாது. தூக்கிட்டு வர வெயிட் போடுறாங்க. கரெக்டா வந்து 18 கிலோ இருந்ததுங்க சார். ஃபர்ஸ்ட் டே வந்து உள்ள வரும்போது 18 கிலோ இருந்தது. ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 130 இருக்காங்க சார். ரொம்ப 100 வெயிட் ஆயிட்டான். அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 3 நாள் வந்து தொடர்ந்து ஷேக் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நாள் ஷேக் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 21 டைம் லூஸ் மோஷன் போயிட்டு இருந்ததுங்க சார். 21 டைம் போயிட்டு இருந்ததுங்க சார் ஃபர்ஸ்ட் நாள் ஷேக் கொடுக்கும்போது. 2ஆம் நாள் பாத்தீங்கன்னா 15 டைம் போறான். 3ஆம் நாள் பாத்தீங்கன்னா 7 டைம் 8 டைம் நார்மலா இப்படி போயிட்டு இருக்காங்க சார். 4ஆம் நாள் பாத்தீங்கன்னா கம்மியாயிருச்சு. ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் போயிட்டு இருக்கான். ஆனா சுத்தமா நிக்கல, லூஸ் மோஷன் நிக்கல. அப்ப மறுபடியும் வந்து என் கோச்சிஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி லூஸ் மோஷன் டைம் கம்மி ஆயிருச்சுங்க, இன்னும் நிக்கல அப்படின்னு. அவங்க ஃபுட்டோட இதெல்லாம் வந்து கரெக்டா சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி தான் கொடுக்கணும், காரில் அது என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கறது சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க சார். அதே போல நான் கொடுத்துட்டு இருந்தேன். சில நேரம் எனக்கு தெரியாத என்ன சாப்பிடக்கூடாது அதெல்லாம் அந்த பையன் வாயில போட்டுருவாங்க சார். போட்டா அதுவே மறுபடியும் லூஸ் மோஷன் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட் கொஞ்சம் கொடுத்தாங்க சார். பையனுக்கு வந்து இந்த தண்ணீர் கலந்து கொடு, பேர் எனக்கு தெரியலைங்க சார். சிம்பிளி ப்ரோபை. ஓகே சரி, சிம்பிளி ப்ரோபை ஆலோ சிம்பிளி ப்ரோபை கொடுத்துருக்கீங்க. சரி. அப்புறம் மல்டி விட்டமின் இதெல்லாம் கொடுத்தாங்க சார். டைனோசேக் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணாங்க சார். ஃபர்ஸ்ட் நாள் கொடுத்தாங்க சார். 2ஆம் நாள் பாத்தீங்கன்னா ஒரே டைம் தான் போனாங்க சார். 3ஆம் நாள் சுத்தமா லூஸ் மோஷனே இல்லைங்க சார். நார்மலா ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் நான் போறாங்க சார். இப்ப 2.5 மாசமா கிட்டத்தட்ட வந்து இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சார். இன்னும் ஒரு நாள் கூட காய்ச்சல்னு சொல்லிட்டு இன்னும் அவனுக்கு படுக்கலைங்க சார். ஏன்னா 2.5 மாசம்ங்கிறது கவனிச்சு பாருங்க. பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். நீங்க கவனிச்சு பாருங்க. அவங்க எல்லா டாக்டர் அப்புறம் மெடிசன் காசு எல்லாம் செலவு பண்ணதுனால நீங்க தப்பா நினைச்சுக்காது. உங்களுக்கு நம்மளோட கர்மான்னு ஒண்ணு சொல்லுவாங்க. கர்மா சரியில்லை அப்படின்னா செஞ்ச பாவத்தை தீக்காம பொற்காலத்துக்குள்ள வரவே முடியாது. அப்படியே போய் சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. தீர்ந்ததுனா தான் நம்ம நல்ல விஷயத்துக்குள்ள வர முடியும். தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ற, அந்த கர்மா முடிஞ்சு நல்ல விஷயம் நடக்கணும்னு இவங்க மூலியமாவே ஸ்டார்ட் ஆகும். இவங்களோட ரிசல்ட்ஸ் எடுத்ததுனால இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிலீஃப் சிஸ்டம் வந்ததுனால சரி கொடுப்போமே, கொடுத்துதான் பார்ப்போமேன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால இப்போ வந்து பாருங்க இவங்களுக்கு வந்து எக்ஸலண்டான ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ எப்படி ஃபீல்
பில்ட் பண்றான் பையன்? சார் இப்ப வந்து பையனுக்கு 18 கிலோ இருந்தாங்க சார். இப்ப காலையில வெறும் வயித்துல வந்து வெயிட் போடுறாங்க சார். 26.5 கிலோ இருக்காங்க சார். வெரி வெயிட் குட். சார். ஏன்னா அவங்ககிட்ட கொடுங்க, பேசுவானா? சார் இப்ப பேசுவாங்க சார். உன் பேர் என்ன? தர்சன். தர்ஷன். இப்போ அந்த மாதிரி உனக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்ததுல, இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா சாப்பிடுறியா? என்ன சாப்பிட்டுட்டு இருக்கு? என்ன சாப்பிடுற? ஷேக் குடிச்சிட்டு டைனோ ஷேக் குடிக்கிறியா இல்ல ஷேக் தான் குடிக்கிறியா டைரக்டா? டைனோ ஷேக்கு குடிச்சிட்டு சார். ஷேக்கும் குடிக்கிற. வெரி குட். நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தை நல்லா பாத்துக்கணும். இனிமேட்டு எதனா சாப்பிடுறது, ரோட் சைட்ல சாப்பிடுறது, ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, பாக்கெட் ஐட்டம் சாப்பிடுறது எதுவுமே சாப்பிடக்கூடாது. அம்மா என்ன கொடுக்குறாங்களோ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது மாதிரி தான் சாப்பிடணும். என்ன உனக்கு எதனா வேணும்னா கூட வீட்டுல செஞ்சு கொடுக்க சொல்லு. ஓகேவா? ஆல் த பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன். குட் ஜாப். பாருங்க, இவங்க பாருங்க, அவங்களோட ப்ராடக்ட் ரிசல்ட்ஸ் போடுங்க. இவங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்காரர் கொடுத்தீங்களா? நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? சார் வீட்டுக்கார் வந்து சுகர் இருந்ததுங்க சார். ஆ. சுகர் இருந்ததுங்க சார். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்தேங்க சார். அவர் வந்து இது நம்பலன்னு சொல்றத விட அவருக்கு டைம் இல்லைங்க சார், ஃபாலோ பண்ணல. இப்ப என்னோட ரிசல்ட் பார்த்துட்டு இப்ப அவங்களுக்கு சுகர் வந்து கம்மியாயிருச்சுங்க சார். இப்ப வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சார். சார் வணக்கம் சார். உங்களுதான். ஓகே. ஜான் பால் ராஜுங்க, வயசு 45 வயசு ஆகுதுங்க. ஓகே. மனுடைய ரிசல்ட்டும் பையனுடைய ரிசல்ட்டும் பார்த்தாங்க, நான் வந்தேன். ஓகே. எனக்கு சுகர் ப்ராப்ளம் ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சுங்க. ஓகே. எனக்கு வந்து தலைவலி பிரச்சனை அதிகமா இருந்தது. இப்ப தலைவலி பிரச்சனையே இல்ல. எவ்வளவு நாளா இருந்தது தலைவலி பிரச்சனை? அது கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமா இருந்ததுங்க. ஏன்னா நம்ம டிராவல்ஸ் பிசினஸ்ங்கிறனால அது இருந்தது கண்டினியூவா. இப்ப 1 மாசமா 1.5 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபாலோ பண்ண 3 நாள்ல இருந்து தலைவலி பிரச்சனை இது வரைக்கும் இல்ல. 42 டேஸ் வந்து எனக்கு தலைவலிங்கிறது என்னன்னே தெரியாம இருந்தது. ஜீரண பிரச்சனை இருந்தது. அந்த ஜீரண பிரச்சனை சுத்தமாவே இல்ல. ஆல்மோஸ்ட் நான் வந்து 95% வந்து ஹெர்பல் லைஃப் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கிளியர் ஆகிருக்குதுங்க. இந்த 5% என்ன கிளியர் ஆகல சார்? இன்னும் 5% என்ன கிளியர் ஆகல? 5% கிளியர் ஆயிருங்க சார். கொஞ்சம் எக்ஸசைஸ் இன்னில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எக்ஸசைஸ் பண்ணலாம். சரி. இப்போ உங்க பையனோட ரிசல்ட்ஸ், உங்க ஒய்ஃபோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்க சொல்ல உங்களுக்கு என்ன தோணுச்சு? இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, இது மாதிரி நீங்க போய் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, இது மாதிரி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு என்ன தோணுச்சு? அவங்களுக்கு இது மாதிரி ரிசல்ட்ஸ் வர சொல்ல, அது மாதிரி இருக்க சொல்ல? இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலையே. நம்ம கிடைச்சது வந்து கண்டிப்பா வந்து நம்ம காப்பாத்திக்கணும். இதை வந்து நம்ம 4 பேருக்கு நம்ம எடுத்து சொல்லணும். நமக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறத நான் தெளிவா புரிஞ்சிருக்கிறேங்க சார். வெரி குட். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் போயிட்டீங்கன்னா 20% எக்ஸசைஸ், 80% நியூட்ரிஷன், ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா ரொம்ப என்ன சொன்னா உடம்பும் நல்லா இருக்கும். ரிமைனிங் லைஃப் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ன்றது உங்க ஃபேமிலிக்கு யாருமே தேவைப்படாது. என்னோட பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல உங்களோட பர்சனல் டாக்டர் யாரும் பாக்குறாங்க அப்படின்னா ஒண்ணுமே போடல, ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் தான் போட்டு. என்னங்க இதை ஏங்க போடுறீங்க? டாக்டர் பேர் சொல்லுங்க. நானும் இட்டு பள்ளி என்ன பண்றது? அப்போ நீங்க வந்து என்ன சொல்றதுன்னா உங்களோட ஃபேமிலியில வந்து என்ன சொல்றதுன்னா 2 பேர் இருக்கக்கூடாது, 3 பேர் இருக்கக்கூடாது. ஒண்ணு உங்களுக்கு வந்து என்ன சொல்ற ஃபேமிலி டாக்டர் இருக்கக்கூடாது, ஃபேமிலி வக்கீல் இருக்கக்கூடாது, ஃபேமிலி போலீஸ் இருக்கக்கூடாது. ஃபேமிலி போலீஸ் இருந்தா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஃபேமிலி வக்கீல் இருக்கிறாருன்னா நீங்க நிறைய தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஃபேமிலி டாக்டர் இருக்கிறாரு அப்படின்னா உங்க ஹெல்த் வந்து மோசமா இருக்குன்னு அர்த்தம். இந்த 3த்தையும் எடுத்து தூக்கி போட்டீங்கன்னா ஆரோக்கியம் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 80% வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, 20% எக்ஸசைஸ் கரெக்டா நம்ம ரெகுலரா பண்ணிக்கணும். நம்ம உணவு பழக்கம் போதும். மதியம் நீங்க சாப்பிட்ற சாப்பாடு திருப்தியா சாப்பிட்டீங்கன்னாலுமே எல்லா பிரச்சனைல இருந்து வெளில வந்தாலும் புரியுதுங்களா? இனிமேல் கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணு. ஆல் தி பெஸ்ட். வேற என்ன சொல்லணுமாமா? ஆமாங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா இது நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது சார். நான் பையனுக்கே பாத்தீங்க என்னோட ரிசல்ட் நான் 38 நாள்ல எடுத்துட்டேங்க சார். பையனுக்கு இப்ப இவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் மனசுல பயம் இருந்துட்டே இருந்ததுங்க சார். எப்படின்னா மறுபடியும் லூஸ் மோஷன் நின்றுச்சு, மறுபடியும் வருமோ அப்படிங்கிற ஒரு இது. அதனாலதாங்க சார் நான் என்னோட ஸ்டோரி நான் 2-3 டைம் ஷேர் பண்ணியிருக்கேங்க சார். நான் பையனை பத்தி நான் ஒரு இடத்துலயும் நான் பேசல. ஏன்னா சரி இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், அவங்க ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஆக்சுவலா நான் நம்ம ரவிசுந்தர் சார் நீங்க சொல்றதால எனக்கு உண்மையை மட்டும் தான் பேசணும் அப்படிங்கறது வந்து அடிக்கடி நீங்க சொல்லி கொடுத்துட்டே இருப்பீங்க. அதனால நம்ம அடுத்தவங்களுக்கு சொன்னாலும் அது உண்மையா இருக்கணும் அப்படிங்கறதுனால எனக்கு உண்மையா கிடைச்சதுங்க சார். பையனோட ரிசல்ட்டும் வச்சுட்டு நம்ம உண்மையை தான் பேசணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இப்ப இது வரைக்கும் 3 மாசம் 3.5 மாசம் ஆச்சுங்க சார். இது வரைக்கும் அவனுக்கு காய்ச்சல்னு கூட படுத்தது இல்ல. இப்ப அவன்கிட்ட கேட்டீங்கன்னா யார்கிட்ட கேட்டாலும் அவன் வந்து ஈஸியா தாங்க சார் சொல்லுவான். நம்ம லைட்டா ஏதாவது கொஞ்சம் சோர்ந்து தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு படுத்தா கூட ஏன்டா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா ஒன்னும் இல்லம்மா டைனோசே குடிச்சா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவாங்க சார். ஏன்னா இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது இருக்குங்க சார். எனக்கே தெரியாதுங்க சார். ஹெர்பல் லைஃப் இல்லம்மா, தெரியாது இருக்குல்லாம் கிடையாது. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு இந்த ஃபீல்ட்ல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் பார்த்தது நல்ல வசதியா இருக்கும். 200 கோடி 300 கோடி சொத்து வச்சிருக்கவங்க நான் எனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அவங்க ஒரு அப்ரெஷ் எடுத்து பார்த்துட்டு ஐயோ 700 ரூபான்னு வச்சுட்டு போயிருக்காங்க. கர்மா வேலை செய்யும், காசு எல்லாம் வேலை செய்யாது. காசுக்குன்னா இப்ப உங்களுக்கு என்னென்ன கொட்டியா கிடக்குது காசு
எதை வித்து தானே நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல பாத்திருக்கீங்க. கர்மா வேலை செய்யும். வாய்க்குள்ள இந்த ஃபுட்டு போடணும்னா எழுதி இருக்கணும். உங்களுக்கு உங்க ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா எழுதி இருக்கணும். யாராவது ஒருத்தங்க ஏதாவது பிரச்சனை பண்ணி உங்களை இட்டுன்னு போயிடுவாங்க. பழைய வாழ்க்கைக்குள்ள எட்டுன்னு போயிடுவாங்க. மூட்டு வலி, முதுகு வலி, பேக் பெயின், நீ பெயின், ஷோல்டர் பெயின், எக்ஸஸ் வெயிட், பிபி, சுகர், தைராய்டு, அப்புறம் அந்த ஆஞ்சியோ பண்றது, ஏதோ ஒண்ணு போய் மாட்டிக்கின்னு காசு எல்லாத்தையும் இருந்து நிம்மதி போயிடும். உங்க வாய்க்குள்ள எடுத்துன்னு போறது எதுவா இருந்தாலும் அதை சாப்பிடலாமா வேணாம் ஒரே ஒரு செகண்ட் கேளுங்க. அது சாப்பிடலாம்னா சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா நிறுத்திடுங்க. ஸ்டாப் சொல்லவும் ஸ்டார்ட் சொல்லவும் கத்துக்கிறீங்கன்னா இந்த உடம்பு உங்களை பாத்தீங்கன்னா லவ் பண்ணும். ஆல் தி பெஸ்ட். பை.